சரஸ்வதி. இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா கதை ஆரம்பித்த 10வது நிமிஷத்துலேயே நம்ம தலையை குழப்பிடுவாங்க. கதையின் நாயகி சரஸ்வதி தன்னுடைய 16வது வயது கொண்டாடுற மகளுக்கு சாக்லேட் கொடுத்து சுதந்திர தினத்தன்று தான் மகள் படிக்கிற பள்ளிக்கு அனுப்புறா. ஆனா பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மகளை தேடி போற சரஸ்வதி அங்க அந்த மாதிரி பொண்ணே படிக்கலன்னு சொல்றாங்க. கதையின் நாயகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறா. ஆனால் சாட்சி இல்லைன்னு அந்த கேஸை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நிலைமையில் நேர்மைக்காக போராடுற ஒரு வழக்கறிஞர் அந்த கேஸை எடுத்து வாதாடுறாரு. அந்த நேரத்தில் கதையின் நாயகி 3 அரசு அதிகாரியை கொலை பண்ணுறா. தன்னுடைய மகளை நாசம் பண்ண இந்த 3 பேரை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி ஜெயிலுக்கும் போகிறா. ஆனால் கதையில் அப்போ தான் யாரும் எதிர்பார்க்காத திருப்பங்கள் வருது. ஜெயிலில் ஒருத்தனையும் கொலை பண்ணுறா. கடைசியில் மனநோயாளின்னு சொல்லி மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க கதையின் நாயகியை. கதை அங்கே முடியும்னு நினச்சா அதுக்கப்புறம் தான் மொத்த கதையே நமக்கு புரியுது. ప్రత్యమే ఒక సరస్వతిలా ఉండదు, అవసరమైతే కాళీలా కూడా మారుతుంది. கதையின் நாயகி சரஸ்வதிக்கு என்னதான் நடந்துச்சு, தான் குழந்தைய கண்டுபிடிச்சாலா இல்லையா, அவளுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு கடைசி 5 நிமிஷத்துல கூட ட்விஸ்ட் வச்சு சொல்கிற இந்த கதை இப்போது அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க.